சமையலறையில் எடுபிடி வேலை செய்து வந்தவர் ஹெரால்ட் ராபின்ஸ். பிறகு அவர் நியூயார்க் நகரத்தில் ஒரு ஹோட்டல்ல சர்வரா வேலை செய்தார். ஆனால் இந்த வேலை ஒரு காலகட்டத்தில் அவருக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்தியது. அப்போ அவர் யோசிச்சார், என்ன செய்யலாம் அப்படின்னு. இவருக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது, நிறைய நாவல்கள் படிப்பது. சரி, நாம நாவல் எழுதினால் என்ன அப்படிங்கிற அந்த எண்ணம் தோன்றியது. சிறு வயதிலேயே சமையலறையில் எடுபிடி வேலை செய்தவர், பெற்றோரை விட்டு பிரிந்து வந்தவர், சரியாக படிக்கவில்லை. ஆனாலும் தன்னுடைய எண்ணத்தை செயல்படுத்த விரும்பி அதை செயல்படுத்தினார். 40 ஆண்டுகளில் எழுத்துலகில் கொடிகட்டி பறந்தார். அவர் எழுதியது என்னவோ 19 நாவல்கள் தான். ஆனால் 70 கோடி பிரதிகள் விற்றன. 1997ஆம் ஆண்டு அவர் மறைந்தார். அவருடைய கடைசி காலகட்டங்கள் ஒரு 13 ஆண்டுகள் நோய்வாய்ப்பட்டு அவரால் எழுத முடியவில்லை. 70 கோடி பிரதிகள் விற்ற காரணத்தினால் அவருடைய புகழும் வாழ்வும் மலைக்கத்தக்கதாக இருந்தது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? படிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான இடத்தை பெற்றுத்தரும் என்பது ஹெரால்ட் ராபின்ஸனுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகின்றது.